ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்பயும் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து தின்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் வேகணுன்றதுக்காக தட்டு போட்டு மூடி கொஞ்சமாக எண்ணெயிலே வதக்க விடுறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அது கூடவே பருப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தது, அந்த தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வைக்கும் போதே அது கூடவே தக்காளி வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மாங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா மாங்காய் வெந்துடும். கூடவே உப்பு கொத்தமல்லி சேர்த்து எடுத்திங்கன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சி